இப்போ மாமிசம்லாம் சாப்பிடலான்னு வச்சுக்கோங்களேன், மீன் உணவுலாம் சாப்பிடவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனித உயிர்கள் வந்து மாமிசங்களை சாப்பிடுவதில்லை, மீன் உணவுகளை சாப்பிடுவதில்லை அப்படின்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியிருக்கவே முடியாது. இது ஒரு பிரம்மாண்டமான உணவு. இப்போ மலிவான உணவுகள்லாம் நான் சொல்கிறேன்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், பரோட்டா, தோசை, இதெல்லாம் வந்து சாப்பிடலன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியிருக்கவே முடியாது. அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து நல்ல உணவுகள் தானே. இதை சாப்பிட்டனால தான் நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கணும். ஏன்னா இந்த உணவுகள் தான், இந்த மலிவான உணவு இருக்குல்ல, அது வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு வலிமையை உடம்பு கொடுக்குது. அந்த வலிமையை வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு தேவையாக இருக்கிறது. அதனால் வந்து இந்த உணவுகள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லன்னாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் உருவாக்கியிருக்கவே முடியாது. அப்படின்னாக்கா அப்போ இந்த உணவுகள் சரி தானே, மலிவான உணவுகள் என்பது சரியான உணவு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி நம்ம உருவானா அதுபோல் நோய்கள் உருவாவதற்கும் இந்த உணவுகள் தான் காரணம், குற்றங்கள் உருவாவதற்கும் இந்த உணவுகள் தான் காரணம், இந்த சமத்துவம் இல்லாமல் போவதற்கும் இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உலகம் இப்போ சமத்துவம் என்பது ஆண் பெண் சமத்துவம் ஏன் இல்லை? இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பிரம்மாண்டமானது. இங்கே செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. ஆண்கள் செய்கிற அனைத்து தொழில்களையும் பெண்களால் செய்ய முடியவில்லை. அதனால் ஆண் பெண் சமத்துவம் என்பது இல்லாமல் போய்விட்டது. பெண்களை வந்து இழிவாக பார்க்குறாங்க, ஆண்களை வந்து மிகையாக பார்க்குறாங்க. ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறிட்டாங்க, பெண்கள் வந்து அடிமைகளாக மாறிட்டார்கள். அதனால் இந்த மலிவான உணவுகள் சாப்பிட்டனால்தான் தற்போதுள்ள பிரம்மாண்டமான உலகை உருவாக்க முடிந்தது. ஏன்னா மலிவான உணவுகள் சாப்பிட்றது மூலமாக இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரியான உணவுகள், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக உடலுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிறது. அந்த வலிமையை வைத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான உலகை உருவாக்கி விட்டார்கள். அதே மாதிரி இந்த உணவுகளை சாப்பிட்டனால இங்கே பிரம்மாண்டமான உலகை உருவாக்கினார்கள். ஆண்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் பெண்களால் செய்ய முடியவில்லை. இதனால் ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் போய்விட்டது. பெண்களால் ஆண்களுக்கு இணையாக எந்த தொழிலையும் பண்ண முடியல. பெண்கள் அடிமைகளாக மாறிவிட்டார்கள், ஆண்கள் வந்து சர்வாதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். அதனால் சமத்துவம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அப்புறம் மூட நம்பிக்கைகள் அதிகமாகிவிட்டது. இந்த மாதிரி மதங்கள் உருவாகியது. எல்லாத்துக்கும் இந்த மலிவான உணவு தான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதற்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உலகை உருவாக்குவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற மலிவான உணவுகள் தேவையாக இருக்கிறது. அதே சமயத்தில் அதே உணவுகள் தான் இந்த உலகில் இருக்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள ஏனைய பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி சமத்துவம் இல்லாமல் இருப்பது, பெண்கள் அடிமையாக இருப்பது, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறுவது, அப்புறம் வந்து நோய்கள் உருவாவதற்கு, குற்றங்கள் நடப்பதற்கு, போர்கள் நடைபெற்றதற்கு, எல்லாத்துக்கும் விபத்துகள். இன்றைக்கி பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இங்கே வந்து போக்குவரத்து வாகனங்கள், இந்த மாதிரி வேகமாக வாகனங்கள் போய் விபத்துகள் ஏற்பட்டு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. நோய்களால் பல கோடி பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. இப்படி பல கோடிக்கணக்கான உயிரிழப்புகளும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இயந்திர அறிவியல் உலகிற்காக நாம் வந்து நிறைய உயிர்களை பலி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிரம்மாண்டமான உலகம் உருவாவதற்கு மலிவான உணவுகள், அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன் உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது. அதே உணவுகள் தான் இங்கு நடக்கிற குற்றங்களுக்கும் காரணம், நோய்களுக்கும் காரணம், விபத்துகளுக்கும் காரணம், அப்புறம் நடைபெற்ற போர்களுக்கும் காரணம், ஆண் சர்வாதிகாரத்துக்கும் காரணம், பெண்கள் அடிமையானதுக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிற்காக நாம் கொடுத்த மனித உயிர்கள், விலைகளாக கொடுத்த மனித உயிர்கள் தான் இதெல்லாம். பல கோடிக்கணக்கான உயிர்களை நாம் விலையாக கொடுத்துதான் இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இது தேவையா? இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு தேவையா? அல்லது சமத்துவம் நிறைந்த ஒரு உலகம் உங்களுக்கு தேவையா? குற்றங்கள் இல்லாத, நோய்கள் இல்லாத, சமத்துவம் நிறைந்த, மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு உலகம் உங்களுக்கு தேவையா? அல்லது இந்த பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு தேவையா? நோய்களும் குற்றங்களும் நிரம்பிய, அடிமைத்தனமும் சர்வாதிகாரமும் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு தேவையா? நோய்கள் இல்லாத, குற்றங்கள் இல்லாத, சமத்துவம் நிறைந்த, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு எளிமையான ஒரு உலகம் உங்களுக்கு தேவையா? எது தேவை என நீங்கள் முடிவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எங்களுக்கு தேவை, இவ்வளோ உயிர்களை பலி கொடுத்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எங்களுக்கு தேவை நீங்கள் என்று சொன்னீர்களே ஆனால் அப்போது உங்களுக்கு மலிவான உணவுகள் தேவைதான், நோய்களும் உங்களுக்கு தேவைதான். நோய்களும் குற்றங்களும் உங்களுக்கு வேணும், இன்னமும் வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.
நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்து யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி பலி கொடுத்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி செத்து போனாங்க பாருங்கள், விபத்துகளால், குற்றங்களால், போர்களால் செத்து போனாங்க பாருங்கள். அப்புறம் அவங்களில் ஒருத்தராக நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்களில் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி யோசிச்சு பாருங்கள். பாதிக்கப்பட்டவங்க அவங்க. அந்த மாதிரி பல கோடி உயிர்கள் விலையாக கொடுத்து தான், அவர்களை கொன்று தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். பல கோடிக்கணக்கான பெண்கள், ஒரு மனித மக்கள் தொகையில் வந்து இப்போ சரிபாதி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்களில் எத்தனை பேர் வந்து தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ தான் படித்தா கூட அவங்க வீட்டில் அடிமையாக இருக்காங்க. அந்த அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால், அப்போ நீங்கள் இந்த உலகை வந்து ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படின்னா அதனால் எப்போவும் நம்ம வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இருந்து பேசினா தான் நமக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கும். நம்ம வந்து நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால் வந்து நியாயத்தை பேசணும். பாதிக்கப்பட்டவங்க சார்பாக இருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா தான் உங்களுக்கு நியாயம் இது வந்து தெரியும் எல்லோருக்கும்.